Unfortunately, though, it feels like everything is broken in this country right now. Whether it is the 40-year high in inflation that Justin Trudeau has caused. வணக்கம். நேரம் 9:08 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 8 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. அநேகமாக இந்த வார இறுதி அளவில் வந்து வெப்பநிலை நன்கு வீழ்ச்சியடைந்து அதாவது மைனஸுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. எனவே அநேகமான இடங்களில் பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிகின்றது. இது குறித்து நாங்கள் வானிலை அறிக்கையில் விரிவாக பார்த்து அறிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் முதலாவதாக டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் கியூப் தொழிற்சங்கத்துடன் பேச்சுவார்த்தை குறித்து ஒன்றாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் வழங்கிய கூறியிருக்கின்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கனடிய வளம் பகுதியில் மாகாண சுகாதார அமைச்சர்களுடனான சந்திப்பு குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் கூறிய விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி ஹவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் கியூப் தொழிற்சங்கத்துடன் பேச்சுவார்த்தை குறித்து ஒன்றாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் கூறிய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். குயின்ஸ் பூங்காவில் நடந்த செய்தி நாட்டில் வந்து ஒன்றாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் மற்றும் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லைஸ் ஆகியோர் வந்து கல்வி தொழிலாளர்கள் சங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளை வந்து குறித்த அறிவிப்பை வந்து வழங்கியிருந்தார்கள். அநேகமாக தெரிஞ்ச விஷயமே இந்த கியூப் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 55,000 கல்வி தொழிலாளர்களை உள்ளடக்கிய இந்த தொழிலாளர்கள் வந்து அதனுடைய ஸ்ட்ரைக்காக வந்து முன்னெடுத்திருந்தார்கள். எனவே இது குறித்து ஒரு பேச்சுவார்த்தை கூட நேற்றைய தினம் கூட இது குறித்து இந்த விடயங்கள் கூட பேசப்பட்டன. நேற்று கூட அந்த வகை செவ்வாய்க்கிழமை மீண்டும் தங்கள் தொழிற்சங்கத்துக்கும் மாகாணத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் பிறகு வந்து கல்வி ஊழியர்கள் வேலைக்கு திரும்பலாம் எனவும் வந்து அவர்கள் அறிவித்திருந்த போதிலும் கூட ஒரு சில முக்கிய பிரச்சனைகளால் வந்து அது மீண்டும் இழுபறியில் செல்லலாம் என்று கூட எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது இந்த கியூப் கிட்டத்தட்ட 55,000 கல்வி ஊழியர்கள் வந்து பிரதிநிதித்துவதாக இந்த கியூப் அமைகின்றது. அவர்கள் மாகாணத்திலிருந்து அதாவது ஒரு 2 அடுக்கு சலுகையை வந்து ஏற்க மாட்டார்கள் என்றும் கூட அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது ஃபோர்ட் அரசாங்கத்தினுடைய சமீபத்தின் சலுகையாக ஒரு பகுதியாக அந்த 2 அடுக்கு ஊதிய உயர்வு வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட கியூப் அவர்கள் அந்த அந்த நம்பர்ஸினுடனான அந்த சலுகையை பெறவில்லை என்று கூட அவர்கள் கூறியிருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட தங்கள் உறுப்பினர்களுக்கு அதனை பரிந்துரைக்க மாட்டோம் என்று கூட கூறியிருந்தார்கள். அதே நேரம் பிரீமியர் அலுவலகம் கூட அந்த சலுகையினுடைய எண்களை வந்து அந்த நம்பர்ஸை வந்து அமௌண்ட்டை வந்து கூற மறுத்திருக்கின்றமையும் வந்து இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதே நேரம் செவ்வாயன்று டக்ஃபோர்ட் அவர்கள் வந்து இதுக்காக போராட விரும்பவில்லை, இந்த போராட்டத்தை விரும்பவில்லை என்று கூட இணக்கமான துணையில் கூறியிருந்தார் கூட அடுத்த நாளில் வந்து அது கொஞ்சம் விரோதமாக ஒலித்ததாகவும் கூட அவர்கள் எண்ணுவதாகவும் வந்து தெரிகின்றது. எனவே இது குறித்து இந்த கியூப் தொழிற்சங்கத்துடனான பேச்சுவார்த்தை குறித்து ஒன்றாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Well, the mediators asked me not to talk about it, but what I'll say is, and we've said from day one, we're going to focus on the low-paid workers. That's our goal. That's what we're hearing out there. You have to differentiate between someone that's making roughly about $40,000 a year versus someone that's making $100,000 a year. So I want to work collaboratively with CUPE and other partners to make sure we take care of the lowest paid people within CUPE.
And on another matter, there's increasing pressure in the medical community to reinstitute some sort of mask mandates, given what's happening in hospitals. And I think schools has been a focus. Yeah. Is that something the government would entertain? I've always said from day one, I'll always listen to Dr. Moore's advice and the advice he's giving everyone. I'll give them the same thing. You know, I'd wear a mask when you can, if you're within risk, and get your flu shot. Get a vax shot too. I'm going to head out there and get my fourth one. I'm going to get a flu shot because I can't chance it. Old guys like me, I'm not chancing it. So we're gonna get a shot just to be safe. Hey, good morning, Premier. Colin DeMiller from Global News. Hi, Colin. Just a question about the process about repealing Bill 28. Yep. CUPE says that the promise you had given them was to repeal it immediately, not next Monday. And they're saying essentially that you're not necessarily holding up your end of the bargain. They say kids are back in school, but you have yet to repeal Bill 28. My understanding is you don't necessarily need everyone in the legislature to do it if you have all-party support. So why not just recall the legislature today or tomorrow and repeal Bill 28 once and for all? Well, thanks for the question, Colin. We said we'd do it as soon as possible, and we're going to get it done. We're going to do it. We're keeping our word. We're going to do it, and hopefully they'll maybe they should put a little water in their wine, as I say, like I did. You got to give and take in negotiations. You can't be hardcore. You can't be running out there and spiking the football and doing cartwheels. We aren't doing that. We just want the kids in class. That's my number one focus. Making sure we're there for the kids, we're there for the parents, and we're there for the workers as well. And also we're there for the employers. So we just want to get this thing done, but we got to be fair. And we got to look at the whole province. This is a very small part, the 50,000 workers. There's 15 million people in here that are paying the wages of myself and other Ontario workers. So you got to be fair. That's what I'm saying. I'll be fair. Hopefully they'll be fair as well. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. டொரண்டோ நேரம் 9:15 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கியூப் தொழிற்சங்கத்துடன் பேச்சுவார்த்தை குறித்து ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் அவர்கள் கூறியிருக்கின்ற விடயங்களை பார்த்தீர்கள். எனவே அந்த வகையில் அவரிடம் பத்திரிகையாளர் இது குறித்து கேட்டபோது அவர் இது நிச்சயமாக இதுக்கான நடவடிக்கைகளை நான் மேற்கொள்வோம், அதுக்கான முடிவுகள் வெகு தூரத்தில் இல்லை மற்றும் நாங்கள் இதுக்கான பேச்சுவார்த்தைகளுக்கான இணக்கம் தெரிவிப்பதாக குறிப்பிடுகின்றார். அதே நேரம் இதற்காக கியூப் தொழிலாளர்கள் அவர்களும் கூட ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதையும் அவர் வலித்து கூறுகின்றார். நேரம் இதற்காக இதில் அவர்கள் மட்டுமின்றி இதுக்காக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினர் கூட இதில் தங்கியிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் முறையான கல்வியை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தொடர வேண்டும் என்பதிலும் முக்கியமான கவனத்தில் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் இவர்களுக்கான இந்த சலுகைகள் பற்றியும் நிச்சயமாக தான் கணக்கில் எடுப்பதாகவும், அதே நேரம் அதற்கான நடவடிக்கைகளை வெகு விரைவில் மேற்கொள்வதாகவும், அதே நேரம் பேச்சுவார்த்தைகளையும் சரியான முறையில் சுமூகமாக முடிப்பதாகவும் கூட அவர் தனது கருத்தில் தெரிவித்திருந்தார். அதே சமயம் அதிகரித்து வரும் கோவிட் தொற்றின் பரவல் காரணமாக ஒன்டாரியோ வாசிகள் முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்று கூட முதல்வர் டக் ஃபோர்ட் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். எனவே மீண்டும் கோவிட் தொற்றினுடைய
தொற்றுகளுடைய எண்ணிக்கைகள் வந்து சற்று அதிகரிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேரம் இது ஃப்ளூ சீசன், அதாவது நோய் தொற்றுக்கான காலம். எனவே இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் உட்பட மற்றும் சில நோய்களும் கூட, அதாவது இந்த ஃப்ளூ காரணமாக சில நோய்கள் கூட பரவுவதை எதிர்பார்க்கக்கூடியதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் கோவிட்-19 தொற்றுகளும் கூட தற்சமயம் அதிகரித்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை கூட தற்சமயம் அதிகரிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நேரம் இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்து முகக்கவசங்களை அணியுமாறு வந்து ஒன்டாரியோ வாசிகளை வந்து முதல்வர் ஊக்குவித்திருக்கின்றார். அதே நேரம் மாகாணத்தில் முகக்கவச கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிவிப்பது குறித்து கூட அவர் இன்னும் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. அதே நேரம் குறிப்பாக பாடசாலைகளில் முகக்கவசங்களை மீண்டும் அரசாங்கம் கட்டாயமாக்குமா என்ற கேள்விக்கு கூட அவர் முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் இது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் அவர் குறித்திருந்தார். அதே நேரம் ஒன்டாரியோவின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மூர் அவர்கள் தனது சமீபத்து ஆலோசனையை வந்து டாக்டர் ஃபோரிடம் வந்து அவர் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். எனவே ஒன்டாரியோ வாசிகள் தங்கள் காய்ச்சலுக்கான தடுப்பூசிகள் மற்றும் கோவிட் பூஸ்டர் தடுப்பூசிகளை வந்து பெற வேண்டும் என்பதையும் கூட ஒன்டாரியோ முதல்வர் டாக்டர் ஃபோர்ட் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே பாடசாலைகள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் மீண்டும் முகக்கவச கட்டுப்பாடுகள் அமல்படுத்துவது குறித்து டொரண்டோவின் தலைமை மருத்துவர் வந்து தற்சமயம் ஆராய்ந்து வருவதாகவும் கூட தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கின்றன. எனவே இது குறித்து பார்க்கும்பொழுது தற்சமயம் அதிகரிக்கின்ற இந்த கோவிட்-19 எண்ணிக்கை காரணமாக மீண்டும் முகக்கவச கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வரப்படலாம். அதாவது அநேகமாக பொது இடங்களிலும் பாடசாலைகளிலும் கூட பெரும்பாலும் கொண்டு வரப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை பொறுத்து பார்க்கலாம் இது என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றது என்று. அடுத்ததாக நாங்கள் கனடிய வளம் பகுதிக்குள் நுழைகின்றோம். இதில் மாகாண சுகாதார அமைச்சர்களுடன் சந்திப்பு குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் குறிக்கின்ற விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மத்திய சுகாதார அமைச்சரான ஜான்-ஈவ்ஸ் டூக்ளாஸ் அவர்கள் மற்றும் கரோலின் பெனட், மத்திய மரணம் மற்றும் அடிமையாதல் அமைச்சர் மற்றும் இணை சுகாதார அமைச்சர் வான்கூவரில் வந்து செய்தியாளர்களிடம் மற்றும் தங்கள் மாகாண மற்றும் பிராந்திய சகாக்களுடன் வந்து ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வுகளின் போது மாகாணம் மற்றும் பிராந்திய அமைச்சர்கள் சுகாதார பரிமாற்ற கொடுப்பனவர்களை அதிகரிக்க மத்திய அரசாங்கத்துக்கான தமது கோரிக்கைகளை புதுப்பித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதே சமயம் மத்திய அரசாங்கத்துக்கும் மாகாண சுகாதார அமைச்சருக்கும் இடையிலான இந்த சுகாதார பேச்சுவார்த்தை வந்து நேற்றைய தினம் வந்து உடன்பாடு இல்லாமல் முடிவடைந்ததையும் வந்து இந்த நிலையில் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதன் மூலமாக பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த சந்திப்பு வந்து சுகாதார பராமரிப்பு நிதியை உயர்த்த எந்த உடன்பாடும் இல்லாமல் முடிவடைகின்றது என்பதும் வந்து இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த முடிவு வந்து ஏமாற்றம் அளிப்பவை என்று கூட பிரிட்டிஷ் கொலம்பியா சுகாதார அமைச்சர் ஏட்ரியன் டிக்ஸ் கூட இது குறித்து கூறியிருந்தார். அதே நேரம் மத்திய நிதியுதவி 22% 30% அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் பின்னணியில் மாகாண மற்றும் பிராந்திய அமைச்சர்களும் வந்து ஒன்றிணைந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட கனடாவின் முதல்வர்கள் இன்று வெளியிட்ட அறிக்கை குறித்து நேற்றைய தினம் வெளியிட்ட அறிக்கை குறித்து அதிருப்தி அடைந்த இந்த மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கூட்டு அறிக்கையின் பின்னர் வந்து இந்த செய்தி மாநாடு 2 விலகியது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த சமயத்தில் வந்து மாகாண சுகாதார அமைச்சர்களுடன் சுகாதார அமைச்சர் ஜான்-ஈவ்ஸ் டூக்ளாஸ் அவர்கள் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். எனவே இந்த சந்திப்பில் அவர் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். We came here in good faith, hoping to build on the unprecedented level of collaboration between federal, provincial, and territorial governments we have seen through the pandemic. Starting in February 2020 and in the months leading to this meeting, at the initiative of our colleagues from provinces and territories, our officials have worked diligently and collaboratively on 2 very important initiatives that we were genuinely hoping to announce an action plan today for at the first in-person health ministers meeting since 2018. That is, a pan-Canadian action plan to address health workforce challenges and to support health workers, and B, the pan-Canadian health data strategy to improve the quality and the safety of care to all Canadians. However, before the meeting was even over, before our discussions on these 2 essential items were even concluded,
the premiers released a statement calling the meeting a failure. That is not exactly what we would call meaningful engagement at this meeting. Unfortunately, despite yesterday's gesture of good faith, provincial and territorial colleagues, our colleagues, have received marching orders by their premiers not to make further progress. As a result, the premiers are preventing all of us health ministers from taking concrete and tangible steps that would make an immediate difference in the daily life of health workers and patients. Obviously, this is disappointing. Canadians expect and deserve more than this. Canadians expect and deserve us to be grounded in the real needs of our communities, our healthcare workers and patients. As we all know, the publicly funded universal healthcare system we all cherish as Canadians is at an important crossroads. The pandemic has shown us what we can achieve when we work together. It has shown us that there is a different way to do things. Instead of allowing our health minister colleagues to do their work and engage in a constructive and meaningful conversation about the future of healthcare in this country, premiers are forcing my colleagues to speak only of one thing, and one thing only: money. All that premiers keep saying is that they want an unconditional increase in the Canada Health Transfer sent to their finance ministers. That is not a plan. That is the old way of doing things. If there was anyone still doubting it, the current crisis is the undeniable proof that the old way doesn't work. We need to do things differently. Darshini Legal Services Professional Corporation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Corporation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Corporation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:25 நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா CUPE. மாகாண சுகாதார அமைச்சருடன் சந்திப்பு குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் ஜான்-ஈவ்ஸ் டக்ளஸ் அவர்கள் கூறிய விடயங்களை பார்த்தீர்கள். அதாவது மத்திய அரசாங்கத்தும் மற்றும் மாகாண சுகாதார அமைச்சர்கள் இடையான அந்த சுகாதார பேச்சுவார்த்தை நேற்று தினம் உடன்பாடு இல்லாமல் முடிவடைந்திருந்தது. எனவே அதே நேரம் மாகாண பிராந்திய சுகாதார அமைச்சர்களுடன் கூட்டு அறிக்கையிலிருந்து கூட மத்திய அரசு விலகி இருந்தது. எனவே இது குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் கூறிய கருத்துக்களை பார்த்தீர்கள். அடுத்ததாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியர் அவர்கள் தற்சமயம் கனடாவில் அனைத்தும் செயலிழந்து விட்டது என்று அதாவது தற்சமய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டியிருக்கின்றமை இன்றைய நாள் இன்னொரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதாவது கனடாவில் அனைத்தும் செயலிழந்து விட்டது என பிரதான எதிர்கட்சியினான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது அதிகரித்த பணவீக்கம், உணவு, வீடு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு ஆகியவை இதனை பிரதான விடயங்களாக அவர் காட்டியிருக்கின்றார். எனவே இது பற்றி தான் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பாக அதனை கூறியிருந்தார். அதை கண்டிப்பதாக அவர் கூறியிருந்தார்.
இவை அனைத்துக்கும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் மற்றும் லிபரல் அரசாங்கம்தான் காரணம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு தீர்வு அளிக்க முடியும் என்றால் நிச்சயமாக அது கன்சர்வேட்டிவ் கட்சியால் மட்டும்தான் முடியும் எனவும் கூட அவர் தனது அந்த சந்திப்பின் போது கூறியிருந்தார். அதே நேரம் தற்சமயம் இந்த போதைப்பொருள் பாவனை மற்றும் இந்த கிரைம் ரேட்ஸ், அந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை மற்றும் வீழத்தன்மை ஆகியவற்றின் அதிகரிப்பும் மத்திய அரசாங்கத்தின் குறைபாடுகள் என்று கூட அவர் இதில் சுட்டிக்காட்டி கூறியிருந்தார். அதே நேரம் தனது திட்டம் அரசாங்க செலவினங்களை கட்டுப்படுத்தி, அதாவது பணவீக்க பற்றாக்குறையை முடிவுக்கு கொண்டு வருவது என அவர்கள் கூறியிருந்தார். அதே நேரம் இதன் மூலமாக பணவீக்கத்தை குறைக்க முடியும் என்று கூட நம்பிக்கை தெரிவித்திருந்தார். எனவே இது குறித்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியர் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Unfortunately, though, it feels like everything is broken in this country right now. Whether it is the 40-year high in inflation that Justin Trudeau has caused through his inflationary deficits and taxes, whether it's the 35-year-olds living in their parents' basements because house prices have doubled and Vancouver is now the third most overpriced housing market on planet Earth, worse than New York City, Los Angeles, London, England, Singapore, places with more money and people and less land. Whether it is the nearly 100% increase in fuel prices or the projected doubling of home heating bills that is about to hit families as the winter is upon us. And it's not just money. Here in Vancouver, we see crime and homelessness and addiction soaring. Under Justin Trudeau, violent crime is up 32%. Here in Vancouver, we see tent cities popping up. BC has had a 300% increase in drug overdose deaths since Trudeau took office. It's projected this year 2,000 of our fellow citizens will lose their lives in this province because of drug overdoses. And then we learned that the Prime Minister has been aware of allegations of a foreign government interfering in our elections, including by funneling illegal donations to nearly a dozen political candidates. He's known about these allegations for almost a year and done nothing. Everything feels broken. Nothing is worse, though, than the price of food. We see food prices are up 11%. That's a 40-year high in food price inflation. And we have 1 in 5 Canadians who are actually skipping meals because they cannot afford the price of food. 1.5 million Canadians visited food banks in 1 month alone this year. Yesterday, I went to the Guru Nanak Food Bank to thank members of the Greater Vancouver Sikh community for feeding the hungry. And they reported to me that there's more hunger now than they can ever remember. So what are we going to do about it? We have to get the country back on track. My plan is to cap government spending to end the inflationary deficits so that we can bring inflation down. Cancel Trudeau and Jagmeet Singh's plan to triple the carbon tax, which would only drive up the cost of food, heat, and gas even further. I would note that they plan to go ahead with this increase in taxes and impose it on British Columbia, forcing British Columbians to triple their already high carbon tax. A Poilievre government would cancel that plan. Finally, we need to remove the red tape and the other barriers that our government is imposing on our farmers. Cancel the tariffs and taxes on the fuel and fertilizer of Canadian farmers so that they can produce more affordable food for our people. We live in one of the most agriculturally abundant nations on earth. It should be easy for people to put food on the table in a country with so much farmland. But because of our government's anti-farming policies, food prices are rising out of reach for the average person. A Poilievre government will put the most violent repeat offenders behind bars, reinforce our borders to keep illegal drugs and guns out, put an end to this taxpayer-subsidized program of paying for people to use dangerous narcotics,
and instead put that money into safe recovery programs to help our addicts get off the street, break their addiction, rebuild their lives, just like they're doing in Alberta, where they've managed to cut overdoses in half. It's time for us to take back control of our lives in this country, to fix what is broken, and that's what a Poilievre government will do. Thank you very much. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:32 நேர்கள் குடிமணிக்கான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் கொலம்பியா குரூப். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவேர் அவர்கள், அதாவது கனடிய அரசாங்கம், அதாவது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் லிபரல் அரசாங்கம் வந்து தற்சமயம் இருக்கின்ற இந்த கனடாவில் இருக்கின்ற இந்த அதிகரித்த பணவீக்கம் மற்றும் உணவு, வீடு, எரிபொருள் விலை உயர்வு மற்றும் இந்த வீடுவற்ற தன்மை மற்றும் அதிகரிக்கின்ற குற்றங்கள், போதைப்பொருள் பாவனை வந்து ஜஸ்டின் ட்ரூடோவையும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவையும் மற்றும் லிபரல் அரசாங்கத்தையும் வந்து குற்றம் சாட்டி, அதே நேரம் இந்த விடயங்களுக்காக இவற்றை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் வந்து அவர் தனது கருத்தில் கூறியிருந்தார். எனவே தாங்கள் இந்த ஆட்சிக்கு வரும்பொழுது நிச்சயமாக இதற்கான தீர்வினை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என அவர் முழுமையான நம்பிக்கையும் அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரம் மற்றும் ஒரு அறிவித்தல், மாயாஸ் ஃபர்னிச்சர் பிளாக் ஃப்ரைடே முன்னிட்டு ஏர்லி பிளாக் ஃப்ரைடே சேல்ஸை வந்து வருகின்ற சனி ஞாயிறு தினங்களில் நடத்த இருக்கின்றது. கனடியன் ஃபின்ச்சில் மாயாஸ் ஃபர்னிச்சர் அமைந்திருக்கின்றது. உங்கள் அனைத்து விதமான தளபாடங்களையும் நீங்கள் தளபாடங்கள் மற்றும் மெட்ரஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பிளாக் ஃப்ரைடேக்கு இன்னும் 2 வாரங்கள் இருக்கின்ற இந்த வகையில் வந்து ஏர்லி பிளாக் ஃப்ரைடே சேல்ஸாக வருகின்ற சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இடம்பெற இருக்கின்றது. அதே நேரம் அங்கு வேலையாட்கள் தேவைப்படுவதாக, ஃபுல் டைம் மற்றும் பார்ட் டைமுக்கும் வந்து வேலையாட்கள் தேவைப்படுவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் என்பதையும் வந்து இந்த சமயம் நாங்கள் தெரிவிக்கின்றோம். எனவே அது குறித்த சம்பளம் குறித்த விடயங்களை அவர்களுடன் நேரடியாக நீங்கள் கலந்து ஆலோசிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-669-1214 416-669-1214 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு அதாவது இதில் ஈடுபாடு இருந்தால் நிச்சயமாக அவர்களுடன் தொடர்பு கொண்டு இது குறித்து நீங்கள் அவர்களுடன் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ஃபுல் டைம் மற்றும் பார்ட் டைமுக்காக அவர்கள் ஆட்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பெண்கள் அவர்கள் எதிர்பார்ப்பதாக கூறுகின்றார்கள். எனவே அதே நேரம் மாயாஸ் ஃபர்னிச்சர்ஸில் வந்து வருகின்ற சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏர்லி பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ் நடைபெறுகின்றதையும் நாங்கள் அறிய தருகின்றோம். அடுத்ததாக நாங்கள் குடிவினிங் நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 280 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 63 ரூபாய் செல்கின்றது. இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று வீதம் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 280 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.74 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.65 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.15 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று வீதம் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள், அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. டொரண்டோ நேரம் 9:36 நீங்கள் குடிமை கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப்.
நாணயமாற்று வீதம் பார்த்தோம். தற்சமயம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான கோ டிரான்சிட் தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் வந்து தங்களுடைய அதாவது அவர்களுடைய ஓனர்ஸுடன் வந்து பேச்சுவார்த்தைகளை நாளை அதாவது வெள்ளிக்கிழமை மீண்டும் தொடங்குகின்றது என கூறுகின்றது. இந்த ATU பேருந்து ஓட்டுநர்கள், நிலைய பணியாளர்கள் மற்றும் இந்த கட்டண ஆய்வாளர்கள் உட்பட வேலைநிறுத்தம் செய்யும் கிட்டத்தட்ட 2200 தொழிலாளர்கள் ஒப்பந்தம் குறித்து அவர்களுக்கான ஒப்பந்தம் குறித்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதாக வெள்ளிக்கிழமை இரு தரப்பினரிடம் சந்திக்கும் வாய்ப்பை வந்து மெட்ரோலிங்க்ஸ் முதலாக அணுகியிருக்கின்றது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இந்த மெட்ரோலிங்க்ஸ் வந்து வியாழக்கிழமை இதற்கான சந்திப்பை மேற்கொள்வதற்காக தமது ஒப்பந்தம் குறித்த விடயங்களை பேசுவதற்காக அவர்கள் தமது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் கோ டிரான்சிட் பேருந்துகள் வந்து குறைந்தபட்சம் வார இறுதி வரை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் பேருந்துகள் இந்த வார இறுதி வரைக்கும் நிறுத்தப்பட்டிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நிலைய பணியாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் வந்து கோ ரயில் சேவை மற்றும் UP எக்ஸ்பிரஸ் சேவைகள் வந்து வழக்கம் போல இருக்கும். ஆனால் பேருந்துகள் மட்டும் அதாவது இந்த வார இறுதி வரை நிறுத்தப்பட்டிருக்கு என்பதும் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தனது கோவிட் பூஸ்டர் ஷாட் மற்றும் ஃப்ளூ ஷாட்டை வந்து அவர் ஃபார்மசியில் வந்து பெற்றிருந்தார். அதே நேரம் அது குறித்த தற்சமயம் இருக்கின்ற இந்த COVID-19 நிலைமைகள் மற்றும் வேறு சில விடயங்களும் கூட அதுக்கு பிறகு நடந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்கப்பட்டது. எனவே இது குறித்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்றைய தினம் அவர் தனது கோவிட் பூஸ்டர் ஷாட்டையும் மற்றும் ஃப்ளூ ஷாட் பெற்றுக்கொண்ட காட்சிகளையும் அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்தமையும் வந்து வருகின்ற காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். Hey there. Good morning. How are you doing? I'm good. How are you? Very well. Very well. I'm here for my flu shot and my vaccine business. Yeah, for sure. The pharmacist is waiting for you down there. Excellent. Thank you. We're all taking care of everything already? Yeah, we're all good. All right. Yes. Thank you. Hello. Nice to meet you. Pleasure to meet you as well. Thank you for your help. Have a seat, please. Today you will have 2 shots. Okay. The first one for COVID, and I be prepared to take it on the least dominant arm, and the other one will be the flu shot. Perfect. Excited? I am. Sleep up, please. Just a pinch. So are you ready for the second one? Ready for the second one. The booster and the flu shot. So this one will be the flu. So I'm really happy to have gotten my booster shot for COVID today. It's really important that we all keep up to date as the weather's getting colder, as we know flu season's kicking in, runny noses, keeping ourselves safe, keeping our friends safe, keeping our loved ones safe, and not overloading frontline health workers. That means making sure we're up to date in our booster shots. So please, if you're eligible, go get yourself your COVID booster. To keep everyone safe this winter. At the same time, great idea to make sure your kids are getting vaccinated as well, to keep them safe, as well as getting the flu shot at the same time. We know flu season is always a challenge, and doing everything we can to stay safe is just smart to keep illness from disrupting our lives. To what extent should Canadians see the results of the U.S. midterms as a repudiation of the kind of divisive politics that we've seen in the United States in recent years? I think, look, Canadians can know that we will continue to work constructively and productively with the U.S. government, with the administration, regardless of what happens from one election to the next. It's important that we stay focused on the things that matter for Canadians, keeping them safe, making sure we're fighting inflation, making sure we're growing the economy in ways that are good for right now, but also for years to come. We've always worked closely with the Americans, and we will continue to. As we've seen many times, it's not just a question of putting more money into what the President of the Canadian Medical Association referred to as a broken system.
it's about making concrete improvements to the system. We talked about things like better access to family doctors. We've talked about more speedy access to mental health supports. These are the kinds of things that Canadians know we need. It's not just about putting more money in, although money is going to be important. It's about making sure we're delivering results and outcomes that Canadians can feel. Merci tout le monde. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:43 நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா ப்ரூப். எரிபொருள் விலை அடுத்த 2 நாட்களில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒன்றாரியோவினுடைய தற்சமயம் இருக்கின்ற பெட்ரோல் விலை அதிலிருந்து கிட்டத்தட்ட 4 சென்ட்ஸ் ஒரே இரவில் குறைவடைந்து கிட்டத்தட்ட லிட்டருக்கு 168 சென்ட்ஸ் என்ற அளவில் நாளை குறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இதுக்கு முன்னதாக இது $2 அதிகரிப்பும் என்ற செய்தியும் கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்னதாக வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இந்த சமயத்தில் நாளை கிட்டத்தட்ட ஒரு 4 சென்ட்ஸ் இந்த எரிபொருள் விலை குறைவடையும் என கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாகன ஓட்டுநர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை வானிலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறத்தில். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க் 416-568-4301. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். அதிகரித்து வரும் கோவிட் தொற்றின் பரவல் மத்தியில் ஒன்டாரியோ வாசிகள் முகக்கவசங்களை அணிய வேண்டும் என முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்தார். பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் முகக்கவசங்களை அணியுமாறு ஒன்டாரியோ வாசிகளை ஊக்குவிப்பதாக முதல்வர் கூறினார். ஆனாலும் மாகாணத்தில் முகக்கவச கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிவிப்பது குறித்து எந்த அறிவிப்பையும் அவர் வெளியிடவில்லை. குறிப்பாக பாடசாலைகளில் முகக்கவசங்களை மீண்டும் அரசாங்கம் கட்டாயமாக்குமா என்பதை முதல்வர் உறுதிப்படுத்தவில்லை. மாறாக ஒன்டாரியோவின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மோரின் சமீபத்திய ஆலோசனையை ஃபோர்ட் மீண்டும் வலியுறுத்தினார். ஒன்டாரியோவாசிகள் தங்கள் காய்ச்சல் தடுப்பூசிகள், கோவிட் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெறவும் ஃபோர்ட் ஊக்குவித்தார்.
பாடசாலைகள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் மீண்டும் முகக்கவச கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவது குறித்து டொரண்டோவின் தலைமை மருத்துவர் ஆராய்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் அனைத்தும் செயலிழந்து விட்டது என பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பாலிவியே தெரிவித்தார். அதிகரித்த பணவீக்கம், உணவு, வீடு, எரிபொருள் விலை உயர்வு ஆகியவற்றை இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கண்டித்தார். இவை அனைத்திற்கும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் லிபரல் அரசாங்கமும் காரணம் என குற்றம் சாட்டிய பாலிவியே அதற்கான தீர்வாக கன்சர்வேட்டிவ் கட்சியை முன்வைத்தார். போதைப்பொருள் பாவனை, குற்றம், வீடற்ற தன்மை ஆகியவற்றின் அதிகரிப்பு மத்திய அரசாங்கங்களின் குறைபாடுகள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தனது திட்டம் அரசாங்க செலவினங்களை கட்டுப்படுத்தி பணவீக்க பற்றாக்குறையை முடிவுக்கு கொண்டு வருவது என கூறிய பாலிவியே இதன் மூலம் பணவீக்கத்தை குறைக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். கனடாவின் அவசரகால சட்ட பயன்பாடு தலைமுறைக்கு ஒரு முறை நிகழ வேண்டிய நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் தெரிவித்தார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் கனடா எதிர்கொண்டது உண்மையில் எமது தேசிய பாதுகாப்பு, எமது பொருளாதார பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு மிகவும் கடுமையான சவாலாகவும் அச்சுறுத்தலாகவும் இருந்தது என ஃப்ரீலாண்ட் என்று தெரிவித்தார். முற்றுகைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் கனடாவின் தேசிய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிப்பதற்கும் அரசாங்கம் அவசரகால சட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென்ற அளவில் இந்த அச்சுறுத்தல் இருந்தது என அவர் கூறினார். சர்ச்சைக்குரிய அவசரகால சட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் எடுத்த போது ஒழுங்கு அவசர ஆணையத்தின் விசாரணைகள் தொடரும் நிலையில் துணை பிரதமரின் இந்த கருத்து வெளியானது. கடந்த 13ஆம் தேதி ஆரம்பமான பொது ஒழுங்கு அவசர ஆணையகத்தின் விசாரணைகள் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை தொடரவுள்ளன. சீனாவில் வணிகம் செய்வதன் புவிசார் அரசியல் அபாயங்களை கனேடியர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என கனேடிய வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி எச்சரித்தார். கொள்கை மீட்டமைப்பு குறித்த அதிகரித்து வரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த கருத்தை இன்று அவர் தெரிவித்தார். இந்த கொள்கை மீட்டமைப்பு ஒரு மாதத்திற்குள் வெளியாகும் என அமைச்சர் உறுதிப்படுத்தினார். கனடாவில் சீனா நடத்தி வருவதாக கூறப்படும் வெளிநாட்டு தலையீடுகள் குறித்த எச்சரிக்கையின் மத்தியில் அமைச்சரின் இந்த கருத்து வெளியானது. வெளிநாட்டு தலையீட்டை எதிர்கொள்ள கனேடிய அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் எனவும் அமைச்சர் ஜோலி உறுதியளித்தார். இந்த நிலையில் சீனாவின் அச்சுறுத்தல்களில் இருந்து எமது ஜனநாயகத்தை பாதுகாக்க பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தவறிவிட்டார் என எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பாலிவியே குற்றம் சாட்டினார். கனேடிய தேர்தல்களில் வெளிநாட்டு தலையீடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து கடந்த ஜனவரி முதல் பிரதமருக்கு தெரிந்தும் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது மிகவும் கவலைக்குரியதெனவும் பாலிவியே கூறினார். கனடாவை சீனா குறிவைத்து வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த விடயம் குறித்த அவசர சபை குழு கூட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோருகின்றனர். கம்போடியா உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதன் காரணமாக தேசிய நினைவு தின விழாவை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தவறவிடவுள்ளார். தென்கிழக்கு ஆசியா முழுவதும் உள்ள நாடுகளை உள்ளடக்கிய ஏசியன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் வியாழன் மாலை கம்போடியாவுக்கு பயணமாக உள்ளார். சனிக்கிழமை ஆரம்பமாகும் இந்த உச்சி மாநாடு 10 நாள் கால பகுதியில் ட்ரூடோ கலந்து கொள்ளும் 4 சர்வதேச கூட்டங்களில் முதல் மாநாடாகும். முதல் உலகப் போர் முடிவடைந்த 100வது ஆண்டை நிறைவை குறிக்கும் வகையில் பிரான்சில் நடைபெற்ற உலக தலைவர்களின் சர்வதேச கூட்டத்தில் கலந்து கொண்டதால் 2018ஆம் ஆண்டு தேசிய நினைவு தின விழாவில் ட்ரூடோ பங்கேற்கவில்லை. இந்த வார ஆரம்பத்தில் நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்தில் இராணுவ வீரர்களை பிரதமர் சந்தித்தார். அங்கு அவர் கனடாவுக்கான சேவையில் இருந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். சஸ்கச்சுவான் விவசாயி ஒருவர் உக்ரைனில் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். 33 வயதான ஜோசப் ஹெல்பிராண்ட் உக்ரைனில் கொல்லப்பட்டதாக அவரது சகோதரர் தெரிவித்தார். அவரது படைப்பிரிவில் உள்ள வேறு சிலரால் குடும்பத்தினருக்கு இந்த தகவல் அறிவிக்கப்பட்டது. உக்ரைனில் கனேடிய குடிமகன் ஒருவரின் மரணம் குறித்து அறிந்திருப்பதாக அறிவித்த கனேடிய விவகார அமைச்சின் பேச்சாளர் மேலதிக தகவல்களை வழங்கவில்லை. உள்ளூர் அதிகாரிகளுடனும் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாக ஒரு அறிக்கையில் விவகார அமைச்சு தெரிவித்தது. ஆப்கானிஸ்தானில் கனேடிய இராணுவத்தில் பணியாற்றிய ஹெல்பிராண்ட் உக்ரைனுடன் எந்த தொடர்பையும் கொண்டிருக்கவில்லை என குடும்பத்தினர் தெரிவித்தனர். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:52 கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவேறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் கொலம்பியா குரூப். எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வார நாட்களில் இரவு 9 மணியிலிருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ் மற்றும் IPTV-னூடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்றுச் செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.